அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும்னு பார்க்குறோம். பொதுவாகவே நீங்கள் தனுர் ராசியில் பிறந்ததுனால நீங்கள் குரு பகவானுடைய அனுகிரகத்தில் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் எங்கே இருக்காரோ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இதை நம்ம எதுக்காக சொல்கிறோம் இந்த கிரக நிலைகளை அப்படின்னா, மற்ற கிரகங்களும் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படி தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது இந்த மாதம் பரவாயில்ல. நான் அதான் சொன்னேன், உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிற 6ஆம் இடம் சர்வீஸ். ஸோ வேலை ஏதோ ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு எம்என்சியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. இந்த வேலையினால் நமக்கு இந்த மாதம் நல்லா இருக்குமான்னா நார்மலாக தான் இருக்குது. அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தது. ஸோ ஜாப் இருக்குது, ஆனால் எந்த வேலையிலுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். ஸோ வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எஃபர்ட் எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு பண்ணாலும் ரெக்கக்னைஸ் கிடைக்குமான்னா இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன், வேறு ஏதாவது பெனிஃபிட்டை, மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறேன்னா நார்மலாக தான் இருக்குது. எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே கிடைக்கிறதில்ல, டிலே. இதுதான் இப்போ யதார்த்தமான உண்மை இந்த மாதம். ஆகையினால நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வேலை வாய்ப்பில் நம்முடைய கொலீக்ஸ் நமக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா இந்த மாதம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் நம்பலாம், நம்பி அவங்களோட நீங்கள் உங்களுடைய சர்வீஸை பண்ணலாம். அதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்க மட்டுமே இல்லை, உங்களுடைய சுப்பீரியரும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தான் உங்களுடைய வேலையில் ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய வேலையை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் பெருசாக எதையுமே எதிர்பார்க்காதீங்க, அதுக்கான சோர்ஸஸ் இல்லை. இந்த மாதம் வேலையில் நீங்கள் வேலை மட்டும் இல்லை, ஒரு நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்துருக்கேன், அவங்க கிடைப்பாங்கன்னா டெஃபரெண்ட்டாக கிடைப்பாங்க. குறிப்பாக உங்களுக்கு ஆண் வேலையாட்கள், பெண் வேலையாட்கள் 2 பேருமே அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு இந்த மாதம் வழக்கு இருக்குது, ஹேரிங் வருது, நான் ஜெயிப்பேனா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் ஜெயிக்கிறத காட்டும் உங்களுடைய எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் நான் ஏதாவது கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமான்னா கிடைக்கும். அது கடன் உங்களுக்கு வாங்குவதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுக்கு அடிவயிற்றில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த மாதம் எக்ஸ்போஸ் ஆகும். அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு டயபெட்டிக் வர்றதுக்கு அல்லது ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொன்னேன் அறிமுகத்தில். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உங்களுக்கு குறைவாக இருக்கும். ஆகையினால இந்த மாதம் இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுவும் முக்கியம். நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து ஜாயின் பண்ணி பண்ணுறேன் எப்படி இருக்குன்னா, பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும், அல்லது பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சுமார் ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் அந்த பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அல்லது கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
தாராளமாக கம்பெனி மாறலாம், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் இதை மூணையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன்னா வந்துடும். நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், நல்லா இருக்குமாண்ணா? நல்லாயிருக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அப்ராட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறேன், மூவ் ஆகலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக மூவ் ஆகலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம். அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஆகையினால ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், உறவுகளை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க இந்த மாதம் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லை, நான் ஃபர்தராக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, வருமானங்கள் இருக்குது, ஓரளவுக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவினங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாம் பரவாயில்ல. இந்த மாதம் முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சிகள் சுமாராக தான் இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ தாராளமாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் அல்ல, நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் டெவலப் ஆகும். நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீங்கள் அதை பயன்படுத்திங்க. நீங்கள் ஏதாவது செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு மெயில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அல்லது ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கான செய்தி எதிர்பார்க்குறீங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது, விலை போகாமல் இருந்துச்சு, வைக்குமா அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக சேல்ஸு நல்ல விதமாக அமையும். ஓரளவுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது கிளியர் ஆகும். இது எல்லாமே உண்டு. ஃபர்தராக நீங்கள் இந்த மாதம் உங்களை நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயும் நிறைய உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு, படிப்பதற்கு இதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் ஓரளவுக்கு மகசூல் இருக்குது, பட் லாபம் இல்லை. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மி. பட் அதுவே நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்ல கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. அதுலேயும் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப நிதானம். ஒரு பக்கம் உங்களுடைய டெம்டேஷன், உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்கான கிரக நிலைகள் வலுவாக இருக்குது. அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் ரெகக்னைஸ், இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு, குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள்லாம் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் துர்க்கையும் காளியும் கும்பிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.